இந்நிலையில் கரூர் மக்கள் கொழுப்பெடுத்து போயிருப்பதாக அடுத்த முத்தை உதிர்த்துள்ளார். நாங்கள் ஒரு சவால் விட்டோம். எங்களுடைய பிஜேபி கட்சியில எந்த கட்சி தலைவரையுமே தரையுறவாக நாங்கள் பேசவில்லை. அரசியலுக்காக ஆரோக்கியமான முறையிலே விமர்சனம் செய்கின்றோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? 2019 எலெக்ஷன்ல இதே தொகுதியில கோபேக் மோடின்னு செவரெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மனுஷன் 1 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். கரூர்ல மட்டும் 24 லட்சம் பேர் வாங்குறீங்க, நீங்க 2 லட்சம் பேர் வாங்குறீங்க, 500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது. எல்லாத்துக்கும் 6000 ரூபாய் விவசாய மக்களுக்கு அக்கௌண்ட்ல போறாரு. எந்த விவசாயம் கைவிடல. இவ்வளவு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுக்கிறார். இவ்வளவு மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கொழுப்பெடுத்து 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 பிரதமர் மோடி மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யும் நிலையில் கரூர் மக்கள் கொழுப்பெடுத்து போய் கோபேக் மோடி என சுவற்றில் எழுதுவதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் யாரையும் அநாகரிகமாக பேசுவதில்லை என கூறிய அண்ணாமலை அடுத்த நிமிடமே மக்களை கொழுப்பெடுத்தவர்கள் என சொல்லியது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக நாங்கள் ஒரு சவால் விட்டோம். எங்களுடைய பிஜேபி கட்சியில எந்த கட்சி தலைவரையுமே தரையுறவாக நாங்கள் பேசவில்லை. அரசியலுக்காக ஆரோக்கியமான முறையிலே விமர்சனம் செய்கின்றோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? 2019 எலெக்ஷன்ல இதே தொகுதியில கோபேக் மோடின்னு செவரெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மனுஷன் 1 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். கரூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வாங்குறீங்க, நீங்க 2 லட்சம் பேர் வாங்குறீங்க, 500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது. எல்லாத்துக்கும் 6000 ரூபாய் விவசாய மக்களுக்கு அக்கௌண்ட்ல போறாரு. எந்த விவசாயம் கைவிடல. இவ்வளவு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுக்கிறார். இவ்வளவு மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கொழுப்பெடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்யாம கோபேக் மோடி எழுதுனீங்கன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? தமிழக மக்கள் திமுகவினரால் தவறாக சித்தரிக்கப்படும் பதிவுகளை புறக்கணித்து வருகின்றனர் என்பதுதான் உண்மையான தகவல். மண்ல ஊழல் பண்ணீங்க, டெல்லி போய் ஊழல் பண்ணீங்க, போஸ்டிங் போட்டு தரேன் ஊழல் பண்ணீங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறேன் ஊழல் பண்ணீங்க, 2G அலைக்காத்துல ஊழல் பண்ணீங்க, நிலக்கரி சுரங்கத்துல ஊழல் பண்ணீங்க, போர்ட் வாங்கி ஊழல் பண்ணீங்க.